அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகிலத்தின் அதிபதியே அல்லாஹுவே, அறிய முடியா ரகசியமே புதைபொருளே, வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே, சத்தியனே, நித்தியனே, சமதர்ம வித்தகனே. இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருட்திரு தூதர் அந்த பெருமகனார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த பெருமக்கள் நம்மவர் மீதும் இறைவா உன்னுடைய அருளை அள்ளி பொழிவாயாக, பனிப்பொழிவைப் போல. அருமை நண்பர்களே, சகோதரிகளே, புனித ரமலானில் பயணிக்கிறோம். சகர் நேரம் என்றாலே சாந்தி நிறை சர்க்குண நேரம், இறைவனுடைய அருள் பொங்கி வழியும் ஏற்றமிகு நேரம். ஆம், எந்த நோக்கத்திற்காக நீங்கள் விழித்திருக்கின்றீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இளம் காலை வருவதற்கு முன்னதாக இருக்கின்ற இந்த 3ஆம் சாம வேளை மகிமைக்குரிய நேரமாகும். இது போன்ற தொழுகைகள் தொழுகின்ற நேரம். இந்த நேரத்திலே நம்முடைய சிந்தனைகள் சகர் சிந்தனைகள். ஆம், அல்லாஹ்வுக்காக அவனுடைய கடமையை ஆற்றுவதற்காக முனைந்திருக்கின்ற நமக்கு அந்த நேரத்திலும் கூட இறைமறை பற்றிய சிந்தனைகள். ஆம், இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என தொடங்கிய இறைமறை மனிதர்களே ஓதுவதோடு படிப்பதோடு நிறுத்தி விடாமல் திருக்குர்ஆனை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இதனை ஆழ்ந்து நோக்க வேண்டாமா என கேட்டு அறிவுள்ளவர்களே ஆராய்ச்சி செய்யுங்கள், சிந்தனையாளர்களே சிந்தித்து பாருங்கள் என்று அறிவுறுத்துகின்றது. ஏன் இவர்கள் இந்த திருமறை அல் குர்ஆனை சத்திய உண்மை தேடலின் அடிப்படையில் சிந்திக்க மாட்டார்களா? அப்படி என்ன சிந்திக்க முடியா வண்ணம் அவர்களின் உள்ளங்களில் பூட்டிகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. என்ன மனிதர்கள் இவர்கள் என இடித்துரைக்கின்றது இறைமறை. சிந்திப்போம் சிந்திப்போம் என கூறும் இறைவேதம் இதுதான். இதன் பரிசுத்த வசனங்கள் ஓதப்பட்டு சிந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், அறிவுள்ளவர்கள் இதன் மூலம் படிப்பனை நல்லறிவு நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் அருள்வள மிக்க தூய திருவேதத்தை நாம் இறக்கி அருள் இருக்கின்றோம். அகிலத்தாரின் அதிபதி அல்லாஹ் எம்புகின்றான். மனிதர்களை அறியாமை, பொய்மை, அசத்தியம், மூட நம்பிக்கை, மனித மகான் வழிபாடு, சிலை வழிபாடு போன்ற இருள்களில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகவே இத்திருவேதத்தை நாம் இறக்கி அருளினோம் என்றும் இறைமறை கூறுகிறது. 14வது அத்தியாயம் 1வது வசனம். உண்மையாக சத்தியமாக இது இறைவன் அருளிய வேதமே. இதில் எவருக்குமேனும் சந்தேகம் இருந்தால், ஓ உலகத்து மாந்தர்களே, நாம் நமது இறுதி திருத்தூதர் நமது அடியார் முகம்மதுக்கு அருளிய திருவேதத்தில் இது இறைவேதம் தானா என்று உங்களுக்கு ஐயம் இருந்தால், இதை போன்றதொரு குர்ஆனை அல்லது ஒரு அத்தியாயத்தை அல்லது 10 வசனங்களையாவது முடிந்தால் ஏற்றி கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 23வது. இதில் அரபு மொழியில் ஆழ்ந்த புலமை திறன் கொண்டோரையும் ஏன் ஜின்களையும் கூட சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அறைகோல் விழுத்த மறையாளன், உலகம் உள்ளளவும் உங்களால் எவராலும் கொண்டு வரவே முடியாது என்றும் அறிவித்து விட்டான். 2வது அத்தியாயம் 24வது வசனம். ஏகத்துவம் எனும் ஓரிரை கோட்பாட்டு சித்தாந்தமே திருக்குர்ஆனின் அடிப்படை இறைநெறி கோட்பாடாகும். இறைவன் ஒருவன், அவனே அனைவருக்குமான கடவுள், அவன் அல்லாஹ் மட்டுமே என்பதுதான்
இதன் லட்சிய கருவாகும். இதனை இறைமறை தெள்ளத் தெளிவாக ஒளிவு மறைவின்றி அழுத்தமாக பல வசனங்களில் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது. இறைவன், கடவுள், தெய்வம் என்னும் பெயரால் கற்பனை வடிவங்களில் வைக்கப்பட்டுள்ள அசத்திய பொய்மைகளை, பொம்மைகளை எதுவுமே கடவுள் அல்ல, இவை கடவுளின் வடிவம் அல்ல என வலுவான ஆதார சான்றுகளுடன் கடுமையாக மறுத்து புறக்கணிக்கின்றது. அவற்றை அறியாமை, மடமை என சாடுகின்றது. இறைமறைக்கென்றோர் வீரியம் இருக்கிறது. அதன் பரிசுத்த வசனங்களுக்கு இனிமை இருக்கின்றது. இதன் கருத்தாழம் கவின் மிகுந்தது, அற்புதமானது. விறப்பு இன்னும் பல விருப்பு வெறுப்பில்லா, துவேஷம் பிடிவாதமில்லா, நடுநிலையான நிதானமான எவரது அறிவும் ஆய்வும் தெளிவும் ஏற்கத்தக்கது. பகுத்தறிவு சிந்தனையை பயன்படுத்தும் ஒவ்வொருவரின் அறிவும் உள்ளமும் இதனை ஏற்கும். குர்ஆன் உலக மொழிகள் அனைத்திலும் அந்தந்த நாடுகளின் இஸ்லாமிய அறிஞர்கள், மார்க்க மேதைகள், அரபு மொழி வல்லுநர்களால் அருமையான முறையில் மொழிபெயர்ப்பு, மொழியாக்கம், விரிவுரை வரையப்பட்டு இது ஓர் உலக பொதுமறை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எங்கள் அறிவும், படிக்கவும், தெரிந்து கொள்ளவும் மிக எளிமையாக இருக்கிறது. இறைமறை அருளப்பட்ட புனித நாட்களில் நிச்சயமாக நாம் அதனோடு உறவு வைத்திருக்கிறோம். இறைமறையை உண்மையாக அறிந்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் தெரிந்து அதை முழுவதுமாக பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை இறைவா எம் மக்களுக்கு அருள்வாயாக. அல்லாஹும்ம அஹ்யினா அலல் கிதாபி வஸ்ஸுன்னா வதவஃபனா அலல் ஈமானி வத்தௌபா. அல்லாஹும்ம சல்லிம்னா மின் ரமலான வசல்லிமுஹு மின்னா. நவைத்து சௌமல் ஆன் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த ரமலான் மாதத்தினுடைய இன்றைய நோன்பை அல்லாஹ்வுக்காக நோற்பதற்கு நான் நியத்து வைக்கின்றேன், நியத்து செய்கின்றேன். இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த நோன்பை எளிதாக்கி வைப்பாயாக. இதன் மூலம் அருளுகின்ற அனைத்து வகையான பாக்கியங்களையும் எம்மவருக்கு தருவாயாக. என்னுடைய வாழ்க்கையில் இம்மை மறுமையின் வெற்றியையும் தருவாயாக. இந்த மண் உலகிலும் உன்னுடைய மார்க்கம்கான ஒரு ஆற்றலை, பாக்கியத்தை தருவாயாக. برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.